என் அன்பு பிள்ளையே, நீ நினைத்தது நடக்கவில்லை. நாள் தள்ளிக்கொண்டே போகின்றதே. என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகின்றதே என்ற மனக்குழப்பத்தில் இருந்து நீ வெளியே வா. முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதற்கே என்று நினை. நீ நிச்சயம் பூரண ஆசிர்வாதம் பெறுவாய். நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் தங்கமே. நீ மனமுடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது. நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினை. என்மேல் நம்பிக்கை இருக்கின்றதல்லவா? உனக்கான நல்வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்துச் செல்வேன். உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். மகிழ்ச்சி, ஆரோக்கியம், நற்பெயருடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வார். அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் உனக்கு துணையிருப்பேன். வாழ்க்கையை பற்றி அதிகமாக யோசிக்காதே. சந்தோஷம் போய்விடும் குழந்தையே. 5 விரல்களும் ஒரே மாதிரி அல்ல. அவைகளில் வித்தியாசம் இருக்கின்றது. அதுபோல் வாழ்க்கையும் ஒரே நாள் போல் அமையாது. ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாகத்தான் செல்லும். வாழ்க்கையை வெறுக்க 1000 காரணம் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே காரணம், நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை மட்டும்தான். வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்க வேண்டும். யாரையும் நம்பித்தான் இருக்கக்கூடாது குழந்தையே. கலங்காதே. உன் சாயப்பா நான் என்றும் உன்னுடன் தான் இருக்கின்றேன். உன்னை ஆட்டி படைத்த கஷ்டங்கள் அனைத்தும் இன்றோடு முடிந்து விட்டது. பேராசை முடிகின்ற இடத்தில் மகிழ்ச்சி தொடங்குகின்றது. புன்னகை தொடங்கும் இடத்தில் வாழ்க்கை தொடர்கிறது. அன்பு இருக்கும் இடத்தில் அனைத்துமே கிடைக்கிறது. வாழ்வில் உள்ள அனைத்து நிகழ்வுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து கொண்டிருக்கின்றது. சில காரணத்திற்காக சில நிகழ்வுகள் நடக்கின்றது. சில விஷயங்கள் கண்கள் முன் இருந்து மறைக்கப்படுகிறது. கண்முன் உண்மைகள் இருந்தும் அவசரமாய் நிதானம் இழந்து எடுக்கின்ற முடிவில்தான் வாழ்வில் விதியின் சூட்சமும் அமைந்துள்ளது. வாழ்வில் திசைகள் மாறும் காலம் அப்போது தான் புயல் கரையை கடக்கப் போகும் நேரமாய் சில இடங்களில் அமையும். உன் சூழல் இப்போது அதே போல்தான் உள்ளது. கடக்க முன்வந்து விட்டார். கவலைகள் படிந்த காலத்தில் இருந்து ஒவ்வொரு அசைவிலும் முன்னேற்றத்தை நீ உணர்வாய். உன் மனதில் உன்னை நம்பிக்கை ஏற்படும் விதமாக உன்னில் ஆறுதலான வார்த்தைகளால் உன் சாயப்பா நான் அமைவேன் குழந்தையே. தீயின் வலைகள் உன்னை சூழும் நிலை உனக்கு ஏற்பட்டாலும் வானத்தில் இருந்து பொழியும் மழையால் நான் உன்னை அரவணைப்பேன். காற்று உன்னை சூழ்ந்து தடுமாற வைத்தாலும் உன்னை அணைகளாய் உன்னை சூழ்ந்து நிலை நிறுத்துவேன். எல்லாம் சரியாகிவிடும் குழந்தையே. எதற்குமே அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் சாயப்பா இருக்கின்றேன். உன் மனதில் நீ சுமக்கின்ற துன்பத்தை நான் உன் சாயப்பா அறிவேன். வலி மிகுதியா மனதிலே புழுங்கி அழுகின்றா. உன்னை இந்த கோணத்தில் காணும் போது உன் சாயப்பா உடைந்து போகின்றேன். போதும், இந்த வாழ்க்கை போதும் என்ற சொல் தோன்றிவிட்டது. உன் உடைந்த மனதை நிச்சயம் நான் சரி செய்வேன். அதற்கு எனக்கு சிறிது நேரம் கொடு தங்கமே. நிச்சயம் உன்னையும் உன் பெற்றோரையும் நன்றாக பாதுகாத்து வாழ வைப்பேன். இது என் சத்திய வாக்கு தங்கமே. எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்ற முயற்சி செய். எதை மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்துவிடு. இதுவே வாழ்க்கையின் ரகசியம். அன்பு குழந்தையே, இந்த வியாழனில் நீ என்னிடம் கேட்டது உனக்கு கிடைக்கும். பெரும் மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கின்றது தங்கமே. கொண்டாடி மகிழ். உன் அருகே நான் இருக்கின்றேன். இன்றோடு உன் கஷ்டங்கள் அனைத்தும் முடிவடைந்தது. இன்பமயமான வாழ்க்கை எந்த நொடி முதல் வாழப் போகின்றார். மனிதர்கள் உன்னை தனித்து விடும்போது உடைந்து போகாதே. நீ நினைக்காத இடத்திலிருந்து நான் உனக்கு உதவிகளை கொண்டு வருவேன். நானும் நீயும் வேறல்ல. நான் உனக்குள் இருக்கின்றேன். நீ எனக்குள் இருக்கின்றா. தொடர்ந்து இவ்விதமாக நினைத்து வா. அப்போது நீ அதை உணர்வாய். நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்று. என்னை நம்பி வந்த உனக்கு உனக்கான நீதியை என் தராசு தட்டுக்கள் சரியாக கொடுத்து ஆசிர்வதிக்கும். கலங்காதே தங்கமே. வாழ்க்கை கொடுக்கும் பாடங்களை இலவசமாக நமக்கு சொல்லி வளர்க்கும் ஓர் நல்ல ஆசான் நம் தாய் தந்தை மட்டுமே. கடவுள் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. கடவுள் தடுப்பதை யாராலுமே கொடுக்க முடியாது. நான் இருக்க பயமேன் தங்கமே. மனிதன் நிகழ்கால சந்தோஷத்தை இழந்து எதிர்கால சந்தோஷத்திற்காக ஓடிக்கொண்டே இருக்கின்றான்.
இதனால் அவன் எதிர்காலம் சந்தோஷமாக இருக்குமா? இல்லை, உனக்கானது நிகழ்காலம் மட்டுமே. உன் வாழ்வில் சந்தோஷம் வேண்டும் என்றால் நீ தேட வேண்டியது அமைதியை மட்டுமே. உன்னை கீழே தள்ளிவிடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தால், கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீ வலிமையானவன் என்று நிரூபி. வாழ்க்கையின் முற்பகுதி துன்பங்களால் சூழ்ந்திருந்தால், பிற்பகுதி இன்பங்களால் மூடப்பட்டிருக்கும். மனம் தளர்ந்து விடாதே. மனதில் பட்டதை சொல்லும் போது சில இடங்களில் பிரச்சனை முடிவுக்கு வருகின்றது. சில இடங்களில் பிரச்சனையே அதனால்தான் ஆரம்பமாகின்றது. எதனை கண்டும் பயம் கொள்ளாதே. உனக்கு துணையாக நான் உள்ளேன். துணிவுடன் போராடு. நீ வெல்வது நிச்சயம். கலங்காதே. நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணை செய்ய உனக்கு முன் நான் நிற்பேன். நிச்சயம் உன்னை கரை சேர்ப்பேன். நானே கதியின்றி இருக்கும் உன்னை எப்படி பாதியில் விட்டு விடுவேன்? இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும். கவலைப்படாதே. உனக்கு இதுவரை இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் விலகப் போகின்றது. நன்மைகள் நடக்கப் போகின்றது. நீ எதிர்பார்க்கும் சுபகாரியம் இந்த சாயப்பாவின் ஆசையோடு நடக்கும். மகிழ்ச்சியாக நீ இருப்பார். என் தங்கமே, எனது திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது. இதுவும் கடந்து போகும். நான் உன்னை ஒருபோதும் காயப்படுத்துவதில்லை. காத்திருந்து என் அதிசயத்தை பார். உனக்கான நல்ல வாழ்க்கையில் நுழைய தயாராக இரு. கலங்கிய விடியோடு காத்து கொண்டிருக்கின்றா. இதோ உனக்கான விடியல் பிறந்து விட்டது குழந்தையே. நான் உன்னோடு இருக்கின்றேன். உன் வாழ்க்கை மாறுவதை கவனி. நம்பிக்கையுடன் என்னிடம் பிரார்த்தனை செய். நீ இதுவரை இருந்ததை விட ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றா. உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கின்றது. முடிந்து போன விஷயங்களை நினைத்துக் கொண்டிருக்காமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசி. நீ நம்பிக்கையோடு செய்யும் ஒவ்வொரு வேலையும் வெற்றி பெறும். உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. உனக்கென்று நான் இருக்க நீ ஏன் பிறரிடம் நிலையில்லா அன்பை எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைகின்றா? அதனால் உன்னையே ரணப்படுத்திக் கொள்கின்றா. உண்மையான அன்பு என்றும் ஏமாற்றம் தராது என்பதை புரிந்து கொள். காப்பது எனது கடமை. கேட்பது உனது உரிமை. கலங்காதே. நீ ஏன் பயப்பட வேண்டும்? உனக்கு யோகத்தை திருப்பிவிடும் வழியை நான் செய்வேன். எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே. நீண்ட காலமாக நீ அனுபவித்த வேதனைகள் விரைவில் முடிவுக்கு வர உள்ளன. இப்போதுள்ள எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நீ முழுமையாக விடுதலையாக உள்ளாய். நான் இருக்கின்றேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள். நீ முடிவு என்று சொன்னதையும் தொடக்கம் என நான் ஆரம்பித்து வைப்பேன். இனி உன் வாழ்வில் இன்னொரு பாதி கோலாகலமாக இருக்கப் போகின்றது. நீ எனக்கு கொடுத்ததின் பலனாக நான் உனக்கு விருப்பமானதை திரும்ப கொடுக்கப் போகின்றேன். பெற்றுக்கொள்ள தயாராக இரு. நிச்சயமாக நானே நேரில் காண வருவேன். இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கிக்கொண்டோமே என்று வருந்தாதே. இந்த சூழ்நிலையில் இருந்து நிச்சயமாக நான் உன்னை மீட்டெடுப்பேன். உன்னால் நம்ப முடியாத பெரிய முடிவு என்னிடம் உள்ளது. நீ வேண்டியது அனைத்தும் நடக்கப் போகின்றது. இனி உன் மனம் நோகும்படி ஒன்றும் நடக்காது. கலங்காதே. உன்னை துரத்தி எடுத்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணம் இல்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ வாழ்க்கையில் உயரப் போகின்றா. அதை நான் நடத்தி காட்டுவேன். உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன். பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றா. உன் வாழ்க்கையை ஒரு நொடியில் என்னால் மாற்ற முடியும். ஆனால் அதற்கு முன் என் பிள்ளையின் கர்மாக்களை நான் நீக்க வேண்டும். அதன்பின் நீ கேட்டதை விட சிறப்பாக உன் வாழ்க்கையை நான் மேன்மைப்படுத்துவேன். அதுவரை நீ பொறுமையாக இரு. உன் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் தங்கமே. காலம் வந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சுகம்தான். அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் நீ தொலைத்த உறவுகளை மட்டும் தேடி செல். விலகி சென்ற உறவுகளை தேடி செல்லாதே. அது உனக்கு அவமானத்தை மட்டுமே கொண்டு வந்து சேர்க்கும். சில உறவுகள் மட்டுமே உன்னுடன் பழகுவதற்கு பெருமிதம் கொள்ளும். அத்தகைய உறவை தக்க வைத்துக்கொள். ஒருபோதும் இழந்து விடாதே. உன் வாழ்வில் ஒளியாக நான் இருக்கும் வரை உன் வாழ்வில் இருள் சூழ நான் அனுமதிக்க மாட்டேன் குழந்தையே. உறவினர்கள் உனக்கு உதவ மாட்டார்கள். மனதை நிர்வகிக்க கற்றுக்கொள். அதுவே சிறந்த உதவியாக இருக்கும். வித்தியாசமாக இருக்க ஒருபோதும் வெட்கப்படாதீர்கள். மாறுபட்ட எண்ணங்கள் தான் வாழ்க்கையின் முதல் மாற்றத்தின் ஆரம்பம். எத்தனை துன்பங்களைத்தான் நான் தாங்குவேன் என்கின்றார். சரிதான் குழந்தையே. ஆனால் நீ கேட்டிருக்கும் பலன் பெரிதல்லவா?
அத்தனை சௌகரியத்தையும் தர நான் உன்னை சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமாகின்றது. வலி எவ்வளவோ அதற்கான கூலியும் மிகுந்ததே. கலங்காதிரு, வெற்றி நிச்சயம் உன்னை வந்து சேரும். யாரிடமும் பேச வேண்டாம் என்ற மனநிலை உருவாவதற்கு காரணம் அதிகமாக பேசியதின் விளைவாகத்தான் இருக்கும் குழந்தையே. ஆகவே வார்த்தைகளை பேசும்போது அதை ஜாக்கிரதையாக கையாள பழகு. எத்தனை மன கஷ்டங்கள் இருந்தாலும் என் பார்வையில் தெளிவு பெறு. உனது வெற்றியை தேடுவதை விட மகிழ்ச்சியை தேடிப்பார். வாழ்வில் வெற்றி உன்னை தேடி வரும். உனக்கு துணையாக இந்த சாயப்பா இருக்கின்றேன். உன் வாழ்வில் இருள் நீங்கி ஒளி பிறக்கும். நீ எதற்குமே கலங்காதிரு. நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு எதிராக வேலை செய்பவர்கள் என் கண்ணில் இருந்து தப்ப முடியாது என்பதை மட்டும் நினைவில் கொள். நடக்கட்டும் நம்புகின்றோம் என்பது மனிதர்களின் வாக்கு. நம்பினால் நடக்கும் என்பது இந்த சாகியின் வாக்கு. மனதளவில் நொறுங்கி போயுள்ளாய் என்பதை நான் உன் சாயப்பா அறிவேன் குழந்தையே. நிச்சயம் உனக்கான விடியும் காலம் வரும். உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே. எல்லாம் ஒரு நாள் மாறும். என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன். முன்ஜென்ம வினைகளால் சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவித்தே தீர வேண்டும். கர்மத்தை அனுசரித்தே புத்தியும் வேலை செய்யும். ஆயினும் விதியால் நிர்ணயிக்கப்பட்டதை என்மேல் நம்பிக்கையும் பொறுமையும் உள்ள பக்தன் சுலபமாக தவிர்த்து விடலாம். நானே கதியென்று இருக்கும் உன்னை நான் கைவிடுவேனா குழந்தையே? ஏன் வைரமே, நான் உனக்கு காட்சி தரவில்லை என்று நீ கூறுகின்றா? ஆனால் நான் தினமும் என்னை ஸ்மரணம் செய்பவர்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் பறவையாகவோ கால்நடையாகவோ காட்சி கொடுத்து கொண்டுத்தான் இருக்கின்றேன். எனவே நீ தினமும் ஏதோ ஒரு உயிர்களுக்கு உணவு கொடு. இதன் மூலம் உன் கர்ம வினைகள் குறையும். இனி உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும். நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்கள். விரைவில் உன் வாழ்வில் அற்புதங்களை நடத்துவேன். அதுவரை பொறுமையாக இரு, அமைதியாக இரு. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.